வந்தவுடனே முதல் செய்தது நாடகரங்க கல்லூரி என்று தொடங்கி இருந்த நாடகம்னா படிப்புன்றது இல்லை, அது சும்மா கூத்தாடுறவங்க செம்பேறி அப்படிதான் இங்கே அப்படி விளையாடுறாரு. அப்போ அதை என்ன பண்ணணும்னு நாடக கல்லூரி என்று தொடங்கி அந்த கல்லூரிக்குள்ளால நாங்கள் நியாயமான ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வருஷ கணக்காக அதுக்குள்ளாக வந்தவங்க இப்போ யூரோப்பில் மற்ற இடங்களில் எங்களை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவை இருக்கிறாங்க. அதுக்காக பெருமைப்படுறது நல்ல செய்ய வேண்டிய கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமை. அதில் அந்த கடமை நிறைவேற்றினதில் இங்கே வந்திருந்து தன்னுடைய கடமையாக அதை தாசிசி செய்தது. அதுதான் தாசிசத்தினுடைய மகத்துவம். அது என்ன சத்தம்? புத்தம். அங்கே என்ன நடக்கிறது? அது என்ன பிரச்சனை? புத்தம் சரணம் கச்சாமி. சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி. ஆசிரியனுடைய வகிபாகம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நான் சொல்லுவேன், சிங்கள மக்கள் மத்தியிலே இருந்த நாடகம் போல தமிழ் மக்களுக்கும் ஒரு நாடகம் வேண்டும் என்று அவர் முனைந்து செயற்பட்டு அதை காரிய சாத்தியமாக்கியது ஒன்று. இரண்டாவது, ஈழத்தில் இருந்த அத்தனை கூத்து மரபுகளையும் இணைத்து தன்னுடைய நாடகங்களிலே கொணர்ந்து ஈழ தமிழர்களுக்கான ஒரு நாடக மரபை தோற்றுவிக்க முயன்றது. மூன்றாவதாக, அந்த நாடகங்களை கலைத்துவம் மிக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அமைக்க கொண்டு வந்தது. அந்த வகையில் தாசிசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார். அதுவே அவருடைய ஈழத்து நாடகத்தின் வகிபாகம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஈழத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணத்து காத்தவராயன் கூத்து, அந்த சிந்து நடை கூத்து, அதனுடைய பாடல்கள், அதே மாதிரி கத்தோலிக்க கூத்து, அந்த கத்தோலிக்க கூத்து பாடல்கள் பாடுவது மிக கஷ்டம். ஆனால் மிக லாபகமாக தாசிசியஸ் அதை பாடுவார். அவருக்கு நல்ல பயிற்சி அதிலே கிடைத்தது.
கத்தோலிக்க கூத்து, மட்டக்களப்பு வடமோடி தென்மோடி கூத்து, அதை விட கண்டிய நடனம், இவை எல்லாவற்றிலுமே அவருக்கு நல்ல பயிற்சியும் சாடனமும் இருந்தது. அதனாலே தான் அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றது. The whole idea of a stage play for the Tamils in Colombo was to make them laugh. The story can be anything. No one was worried about the story. If you can imitate the comedians, South Indian comedians, like Thangavelu and that kind of people clap and they were welcome. Then what happened was Tarcisius and Sundarlingam took it upon themselves to change this culture. For me, Tarsi, you have been always a very practitioner of the arts. It is not just theory. Or when he explained the theory, he could prove it on the ground, the way he's doing it, the way he's presenting it. So that's why for me it's a master. தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை. எங்கட நாடக வடிவம் வந்து கூத்து. இந்த கூத்து பாரம்பரிய வடிவத்தில இருந்து விருத்தம், காப்பு விருத்தம், தோடியம், மங்களம் போன்ற பாடல்கள் வருகிறது. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் தேவையான இடங்களில் அது வருகின்றது. இதனூடாக எமது பாரம்பரிய ஆட்ட வடிவங்களை நாடகத்துள் இணைக்கிறார், பாடல் வடிவங்களை நாடகத்துள் இணைக்கிறார், போர்க்கலைகளை நாடகத்துள் இணைக்கிறார். இவ்வாறு எமது பண்பாட்டின் கூறுகளை தனது நாடகத்திற்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய 2 கண்களுமே நாடக கண்கள். அவர் எதை பார்த்தாலும் அதில் நாடக பயிற்சியையும் நாடகத்தையும் தான் கண்டார். உதாரணமாக நாங்கள் கோயிலில் நடக்கும் பொழுது பாதங்களை மிகவும் அருகருகே வைத்து அமைதியாக நடப்போம். அப்போ அதை ஒரு பயிற்சியாக அவர் எடுத்து நாங்களே எங்களுடைய உடலை எவ்வாறு பார்க்கிறோம் அப்படி அமைதியாக நடக்கும் பொழுது. நாங்கள் மாணவர்களாக அந்த நாடகம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் காட்சட்டியோட அரைக்காட்சட்டியோட பள்ளிக்கூடத்துக்கு போகிற அரைக்காட்சட்டியோட நின்று பயிற்சிகளை செய்வோம். மேடையில் அன்றைக்கு நாடகம் நடக்கிற அன்றைய மேடையில் ஒரு மஞ்சள் துண்டோடு, இடுப்பில் கட்டின ஒரு சின்ன மஞ்சள் துண்டோடு நாங்கள் குசலேற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் மேடையில் குந்தி கொண்டிருக்கிறோம். அதில் மூத்த மகன் நான் தான். அதுக்கு பின்னால் ஒரு தொகையாக ஒரு பட்டாளம், பட்டணி பட்டாளம் தான். அந்த அம்மா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். அப்போ முதல் இருக்கிறது நான் தான், மூத்த மகன். நான் துள்ளி பாஞ்சு அம்மா எனக்கு பசிக்கிறதோடு நான் அம்மாவோட செல்லம். நான் அம்மா பருக்கி எடுத்து தார நேரம், இந்த ஒரு அழகாக எடுத்து அப்படி என் கையில் தார நேரம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தம்பி அம்மா எனக்கு இருந்தான்னு சொல்லி அவன் என் காய்ச்சட்டை பிடிச்சி இழுக்கிறவன் அன்றைக்கு ஒரு பெரும் துண்டு தானே அதை பிடிச்சி இழுத்தான். அப்போ அந்த நேரம் ஒரு 10 வயதிற்கு மட்டும் நினைக்கிறோம், 8 இல்லை 9 வயது என்னவோ. சின்ன பையன்கள் நாங்கள் அந்த நேரம் காய்ச்சட்டைக்குள்ளே அந்த கௌபீனம் தரிக்கிற அந்த பழக்கம் இல்லை. அவன் துணியை இழுத்த உடனடியாக நான் அம்மனமாக நின்றேன். மேடையில் இருந்தவங்க நான் அப்படியே எடுத்து உடனடியாக வாயில் போட்டு இந்த கடவாயில் ஒரு பறக்கை இருந்தால் வாயில் போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் விழுந்த துணியும் எடுத்து மேலே கட்டுறேன். எனக்கு வெக்கம் இல்லை, நான் சின்ன பையன் தானே. ஆனால் ஆடியன்ஸில் இருந்தவங்க, அவையில் இருந்தவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா தெரியாது, நான் என்னுடைய நடிப்பு பார்த்து சிரிக்கிறாங்களா.
துணியை கட்டிக்கொண்டு நான் கீழே அமர, பிறகுதான் பக்கத்தில் இருந்த தம்பி சொன்னான், டே உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை என்று வெளியில் அறிஞ்சு அதுக்கு தான் ரசிக்கிறாங்களேண்டு. நாடகம் முடிஞ்ச நேரம் நான் நினைச்சேன் அடி விழப்போகுது அல்லது திட்டு விழப்போகுது என்று சொல்லி அங்கே வந்திருந்த ஜட்ஜ் முக்கியமானவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் என்று அவர் ஷேக்ஸ்பீரியன் நாடக நெறியாளர், யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் பேர் பெற்றவர். அவர் இந்த நாடக முடிவுகளை வந்து சொன்னார், பார்த்து கொண்டு வந்தேன் 3-4 நாடகங்கள் எல்லாம் நல்லாவே இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒருத்தருக்கு தான் இங்கே பகுமதி கொடுக்க போகிறேன், வருங்காலத்தில் ஒரு சிறந்த நடிகராக இவர் வருவார். அப்போ நாங்கள் எதிர்பார்த்தது அங்கே பெரிய அற்புதமாக நடித்த பெரிய அண்ணாக்களுக்கான பேர் இருந்தவைகள், அவைகளுக்கு அதுக்கு கிடைக்க போகுதுண்டு. அவர் சொன்னார், இந்த குசேலர் நாடகத்தில் முதல் மகனாக நடித்த அந்த பையன் வரட்டுவீங்க மேடைக்கு. அப்போ நான் நினைச்சேன், அப்பவும் அவன் உடுப்பில்லாமல் போனதுக்காக அம்மனமாக நின்றதுக்காக திட்டு வாங்க போகிறேன்ட்டு நான் அங்கே போய் கையை கட்டிக்கொண்டு உம்மோடு பிடிச்சி கொண்டு வந்து அழுகிறதுக்கு ரெடியாக வாயை பிதுக்கி கொண்டு அவர் சொன்னார், என்ன அற்புதமாக நடித்தா தெரியுமா, உன்னுடைய பசிதான் உனக்கு முக்கியமாக தெரிஞ்சது, அதில் தான் நீ குறியாக இருந்தாய் சாப்பாட்டில். அந்த பறக்கிய கூடி நீ வாயில் எடுத்து போடுறதை நான் பார்த்தேன், அதுக்கு பிறகுதான் நீ உன்னுடைய துணியை தேடினாய். முதல் பசி அது தீர்க்கப்படணும் உலகத்தில். இந்த பையனுக்கு நான் இன்றைக்கு விருது கொடுக்க சொல்லி ஒரு 10 ரூபா அந்த காலத்தில் பெரிய காசப்பா. பள்ளிக்கூடம் முழுதும் அதுக்கப்புறம் என்ன நாடகம் போட்டாலும் ஒரு சின்ன பாத்திரம் என்றால் அது எனக்கு தான். வல சந்தோஷம். இப்படித்தான் அப்போ பள்ளிக்கூடம் முழுதும் என்ன கவனிக்க துவங்கிச்சு, எல்லா ஆசிரியர்களும் கவனிக்க துவங்கிச்சு, நாடக பொருள் எல்லாரும் கவனிக்க துவங்கிச்சோம். ஆண்டாண்டாக நாடகத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒருத்தனாக நான் மாறிட்டேன். அது ஒரு விபத்து. அந்த விபத்து என்ன கொண்டு போச்சு. என்னுடைய பயிற்சி முழுவதுமே ஊரில் உள்ள அண்ணாவிமார்கள். நான் பல கிராமங்களுக்கு போய் வந்திருக்கிறேன், பல ஊர்களுக்கு போய் வந்திருக்கிறேன். நான் போகாத ஊரில் போகாத தீவு இல்லை, குட்டி குட்டி தீவுகள் எல்லாத்துக்கும் கூட நான் போய் வந்திருக்கிறேன். இலங்கையில் அங்கே நான் சந்தித்த அண்ணாவிமார், கிராமிய பாடகர்கள், வேலை செய்யும் பெண்கள், ஆண்கள், இவர்களிடையே நான் கற்றுக்கொண்டது நிறைய. அவருடைய அசைவு, பாடும் பொழுது அவர்களுடைய முகத்தில் அவர்கள் எனக்கு ஊட்டும் அறிவு, இவர்களெல்லாம் சாதாரணமானவே அல்ல. இனி ஒரு முறையான கிரமமான மேலை நாட்டு அரங்க வடிவத்தில் நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அதுவும் கூட கொழும்பில் தான். ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் என்ற ஒரு பெருமான், ஐரங்னி சேரசிங் என்ற ஒரு பெருமாட்டி, இவர்கள்தான் எனக்கு ஆரம்ப பயிற்சியை தந்தார்கள் என்று நான் கூற வேணும். அதற்கு முதல் பிரதனிய பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஹால்பே, ஆஷ்லி ஹால்பே, டிராம்ஸோ கொண்ட ஒரு அமைப்பை வச்சிருந்தார், ஒரு ஆங்கில பேராசிரியர். அவருடைய அரங்கத்தில் நான் என்னை ஒரு மனுஷனாக்குறதுக்கான முதல் படிகளை நான் அங்கே கற்றுக்கொண்டேன். மற்றவர்களோடு பேசி அணைந்து எப்படி பழக வேணும் என்றது தயங்காமல் பேச வேணும் என்ற இதை நான் கற்றுக்கொண்டேன். ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் தான் எனக்கு அதுக்கும் வழிகாட்டி. எங்களுக்கு பயிற்சி தொடங்கும் பொழுது நாங்கள் மேடையில் நிற்போம். அவர் மேடையிலே வந்து எங்களை நிறுத்தி போட்டு முகத்துக்கும் அருகே நிற்பார். நின்று கொண்டு என்னிடம் பேசுவார். ஒரு நடிகனாக நான் பயிற்சி தரும் பொழுது படிப்படியாக பின்னுக்கு போவார். மேடையால் இறங்குவார் அவர், நான் அதே இடத்துல நிற்கிறேன். அவர் பின்னுக்கு போய் நடுப்பகுதியால் பின்னுக்கு போய் எனக்கு சொல்லிக்கொண்டு போவார். இடையில நிற்பார். அந்த இடத்திலிருந்து நான் அவர் சொன்னது அவ்வளோத்தை நின்ற இடத்திலேயே சொல்ல வேணுமென்றால் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு யார் கீறி விட்டிருப்பார் கோடு, அந்த கோடு வரையும் செல்லலாம், அது வரையும் மெதுவாக செல்ல வேணும். அதுக்கு பிறகு கிட்ட 2 பேரும் வருகிறோம். சில நாட்களில் ஒரு 10 நிமிஷத்துக்கு பதிலாக அரை மணித்தியாலும் எடுத்திருப்பார். அவர் இன்னொன்று செய்வார் என்றால், டெல் சார்த் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு பெரிய தலை ஒன்றை வச்சுக்கொண்டு அதை விழுத்துறது எங்கே தோளுக்கு வரைக்கா, பின்னுக்கா, மேலையா,
இங்கே மற்ற பக்கமாக கீழையா அந்த தலையார வைத்துக்கொண்டே அவர் எங்களுக்கு அதை பயிற்சிகளாக தந்திருக்கிறார் டெல்சாத். பயிற்சியில் மூச்சு பயிற்சி, குரல் பயிற்சி, இதழோட ஐம்பொறை ஐம்புலன் உணர்வு பயிற்சி இருந்தால்தான் ஒரு நடிகனால தனக்கு முன்னால் உள்ள அவையையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம், தன்னுடைய ஈர்ப்புக்குள்ள வச்சிருக்கலாம். அதுக்கு அவருக்கு ஐம்பொறை ஐம்புலன் பயிற்சிகள் வேணும். ஐம்பொறை ஐம்புலன் பயிற்சிகளில் நாங்கள் மற்றதில் எல்லாத்தையும் விடுவோம். இல்லை, ஐம்பொறை ஐம்புலன் கண், காது, மூக்கு, நா, உடல், இந்த 5 பொறிகளாலேயும் ஐம்பொறிகளாலேயும் உள்ளுக்குள்ள அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு புலன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. கண் பார்வைக்கு, காது கேட்பதற்கு. இந்த பயிற்சியில முழுதாக எடுத்தால் 6வது அறிவு தானாக விரியும். அப்ப நான் வந்து அங்க புதுசாக வானத்திலிருந்து கொண்டையும் கொண்டு வந்து இறக்கையில் அவையிட்ட இருக்கிற வளங்களை ஒழுங்குபடுத்தி அதை நிறைப்படுத்தி ஒரு ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தினானே ஒழிய, ஒரு வாய்க்காலை வெட்டினானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆசிரியர் தான் பயிற்சி தந்தார். என்ன பயிற்சியை பதந்தான் உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியை நீங்கள் மூச்சு விடுறீர்கள், மூச்சு விடாம வாழ முடியும். அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்கிற, பேசாமல இருக்கிறீர்கள், அந்த பேச்சில் வர குரலை ஒழுங்காக பேச வைக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கற்கையிலே நீ என்னோட கற்று போட்டு உங்களோட துறைக்குள்ள போனீர்கள் என்றால் சிறப்பாக செய்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். Okay, with emotion. Give with emotion. தாசிட்ட நான் உணர்ந்தது ஒரு ஒரு நடிகராக அல்லது ஒரு கலைஞராக நான் உணர்ந்ததுங்கிறது, இந்த மூச்சு பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா ஒரு தியானம். அப்ப அந்த மேடையிலேருந்து பாடும் பொழுது அக்ஷர சுத்தமா ஒரு ஈக்கு கூட பிழகாம கடைசி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை எட்டணும் அப்படின்னு சொன்னா அது தாசியுடைய அந்த மூச்சு பயிற்சியில கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப பயன்படுத்துது. இன்ஃபேக்ட் அவரோட ஒர்க் ஷாப்ல அந்த வாக்ஸரை நான் அப்படியே பயன்படுத்தலைன்னா கூட அந்த நடைக்கும் மூச்சுக்குமான வித்தியாசம், உன்னுடைய உடல் பாரம் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்றதுக்கு இன்றைக்கும் நான் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. வாக், ஆங்கிள், ஸ்டாப், kneel, and up and run. Yeah. Thank you. ஆங்கில அரங்கிலையும் சிங்கள அரங்கிலையும் நான் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு என்னை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம், நடிகனாக கூட வளர்த்து கொண்டிருக்கிற நேரம், என்னை தமிழ்நாடத்துக்கு வா என்று சொல்லி கட்டாயப்படுத்தி எழுத்தி கொண்டு போனவர் நாவண்ணா சுந்தரலிங்கம். அவருடைய அவசரம், திடீரென்று ஒரு நாள் அவர் ஒரு பிரதியை கொண்டு வந்து நீட்டினார், இந்த இதுக்கா படிச்சு பாரு. காலையில் கூப்பிட்டார், போனோம், தந்தார். 2 பேரும் ஒரே அலுவலகம் தான், 2 பேருமே பதிப்பாசிரியர்கள். அவர் பௌதிகம், நான் பொருளியல். இது என்ன செய்யலாம்னு நினைக்கிறாய்? நீங்கள் உங்களுடைய ஆக்டர்ஸை தெரிவு செய்யுங்கோ. இதில் இந்த முதல் இதுக்கு வருகிறவர் அந்த பொதுவர் என்ற பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை என்னட்ட தருங்கோ, அந்த பாத்திரம் நடிக்கிறவரை என்னட்ட விடுங்கோ. ஒரு 3 நாள் 4 நாள் நான் அவருக்கு தனியாக பயிற்சி கொடுக்கணும்.
அதுக்கு பிறகு ஆளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறார். அவர் சிரிச்சு போட்டு சொன்னார், பிடியடா இந்த பிரதிய, உன்னிட்ட இதை கொண்டு வந்து தந்தது பொதுவருக்கு நீ நடிக்கிறதுக்கு தான். மகாகவி குழந்தை சண்முகலிங்கம் போல நாம என்ன சுந்தரிக்கும் ஒரு நாடக ஆசிரியனாகவும் ஒரு நாடக நண்பனாகவும் என கிடைச்சதால நான் வளர்ந்து கொண்டு போனேன். மகாகவி எழுதிய கூட அது வானொலிக்காக எழுதப்பட்ட பிரதி. அது எனக்கு தரப்பட்டது வானொலி பிரதி தான். அந்த கூடையை நான் அதுக்கு பிறகு அவர் சொன்னான், அவருடைய அந்த ஊருக்கு அளவட்டிக்கு போய் அங்க உள்ள வயல்வெளி கோயில் அதுகள் எல்லாத்தையும் நேர்வை பார்த்து நான் அது வரை அதை எல்லாத்தையும் கற்பனை செய்து அதை கொண்டு வந்து இனி அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு கொண்டு வந்து என்னடா எங்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கிணறு இருக்கும். அப்ப யாழ்ப்பாணத்து வீடு ஒன்றா காட்டி போட்டு அதில் ஒரு கிணறு இருக்கிறத காட்டுறது இல்லை, சரியில்லை. அப்ப அதுக்கு கேட்ட மரங்களை அதில் கொண்டு வந்து ஒரு தாவாரம் இறக்கி ஒரு ஒரு தாவாரத்தோட ஒரு திண்ணை ஒன்று வச்சு அதுல தவில் பழகிறத நாதசுரம் பழகிற இதில் ஏற்படுத்தி அதோட இடத்தையும் செய்து இப்படி செய்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமோ. மகாவி இதே பெரிய நான் நிச்சயம் பார்க்கல, அவர் நீங்கள் இப்படி நெப்பியல் என்று நான் நிச்சயம் பார்க்கல, இது என்னுடைய கற்பனையிலேயே நான் வளர்த்து கொண்டதை தந்தார். People started talking about Mahagavi and the new theatre culture that was emerging among the Tamils. So Tasi became a great play producer overnight. And it was banned because the temple priest, who is called Ayyar, goes to a musician's house and drinks tea. That was considered blasphemous. அவருடைய முதலாவது நாடகம் புதியதொரு வீடு. அதிலே நான் நரேட்டராக வருகிறேன். கோடை கொடும்பனி கடுங்குளிரை அஞ்சி கோடிப்புறத்தில் உறங்கி விடலாமோ? ஆடை அந்த ஆடை அந்த ஆடை களைந்து தலை மீதியில் அடிந்தோம், ஆழக்கடல் தைரென கடைய வந்தோம், ஏலோ. அது ஞாபகம் வருகிறது. உங்களுடைய புதியதொரு வீடு லும்பினியில பார்த்தப்போ நான் உண்மையில் பிரமிச்சு போனேன். அது நான் அதை சொல்லியும் இருக்கிறேன். நீங்கள் மகாகவி எல்லாம் அதுக்கு பின்னர் நடந்த ஒரு சத்தம் ஸ்ட்ரீட்லயோ அங்கே ஒரு மேல் மாடியில நடந்த ஒரு கூட்டத்துல நான் சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தமிழ் நாடகத்துக்குள்ள. புதியதொரு வீடு அவர் ஒரு 12 பக்கத்துல எழுதின ஒரு நாடகம் அது. ஆனால் அது மீனவ கதை என்று சொன்னார். அது ஒரு மீனவ கதையா மட்டுமே எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லயும் அந்த கிராமத்து பிரச்சனையை வச்சுக்கொண்டு போடக்கூடிய ஒரு நாடகம். ஒருத்தன் படிக்கிறான், போறான், வர முடியல, அவன் இங்கே ஆகப்பட்டு போறான், இங்கே பஞ்சாயத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க, அவன் ஒரு எங்கேயோ ஒரு கொத்தடிமையாக இருந்து வேலை பிடிச்சி திருப்பி வரான். அது இந்த ஊருக்குள்ள வரலாம், இந்த ஊருக்குள்ளேயும் வரலாம். ஆனால் இது மீனவ கதையாக மீனவ இதாக இருந்தால் அதுக்கான பின்னணி சரியாக ஏற்படுத்தப்படணும். நாடகத்துல அந்த முதல் சீன்ல அந்த கடல் அலைகள் போடுற சத்தம், அந்த கடல் அலையில தான் நீங்கள் நிக்கிற மாதிரியும், நீங்கள் மைமிங்ல நீங்க நடப்பீங்க, நீண்ட தூரம் நடந்து வர்றதெல்லாம் நீங்கள் மைம் பண்ணி ஒரே இடத்துல நின்று கொண்டு செய்ய நேரம் நீங்கள் கடல் அலையில நடந்து போற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் தான் அந்த நாடகம். ஒரு புயல் என்று சொன்னால் சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாம் போட்டு தான் அந்த புயலை காட்டுறது. இவர் என்ன செய்தாருன்னா ஒரு நாடக ஆட்ட வடிவத்தை கொண்டு வர்றார். ஒரு புயலுக்கான ஒரு ஆட்ட வடிவம். அப்போ அப்படியே வந்து ஆடி 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 அப்படியே அதை அள்ளி கொண்டு போகுது. புதியதொரு வீடு நாடகத்துல புயல் வருகுது, திடீரென்றது வருகுது. அந்த தத்தளிப்பு, அந்த துடிப்பு, ஆவேசம், ஓலம் எல்லாம் வரக்கூடியதான ஒரு டான்ஸ் எனக்கு வேணும். ஒரு தாண்டவம் உண்டு, பெரிய ஒரு தாண்டவம் உண்டு வேணும். இந்த கெனியன் டான்ஸ் டீச்சர் அவர் ஆனந்த காலேஜில் டான்ஸ் கெனியன் டான்ஸ் மாஸ்டர்.
சோமப்பால முதன்கொத்கே அதான் அவருடைய பெயர். ஒரு பழைய கண்டிய நகரத்து நாட்டியம் கண்டியன் நடனம் உருவான கிராமத்து ஆசிரியர் சொன்னார், சரி நீ முதல்ல வந்து கண்டியன் டான்ஸ பழகு, அதுக்கு பிறகு நான் போக சொல்லித்தார். அவர்கிட்ட தான் போய் கண்டியன் டான்ஸ் பழகினேன். அப்பா கடைசியில் அவர் எனக்கு 26 கரணங்கள் போடுறதுக்கு எனக்கு கற்றுத்தந்தார். இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சிறு நண்டு மணல் மீது படமொன்று தீரும், சில வேளை அது வந்து கடல் கொண்டு போகும். 79ஆம் ஆண்டு தான் நாங்கள் அவர் சந்திச்சு அவர் நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் நான் கம்போஸ் பண்ணி சரியான்னு கேட்டுக்கொண்டு சரி என்று சொல்லி எல்லாம் வடிவாக செய்யுது. அவருக்கு என்ன பிடிச்சி கொண்டது. அந்த நேரத்தில் அது நாடகம் எத்தனையோ இடங்களில் செய்யப்பட்டது. ஆனால் அவர் ப்ராக்டிஸில் பார்த்தால் சரியா சிங்கம் மாதிரி நிற்பார். பிரதியாளர்களுடைய பிரதிகளுக்கு நெறியாளனாக இருந்து நடிச்சு இருக்கிற நீங்கள் பொறுத்தது போதும் உங்களுடைய பிரதியில பொறுத்தது போதும் நாடகம் நெறியாக செய்யப்பட்டது. எப்படியான வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு உங்களுடைய பிரதிகளை நீங்கள் நெறியாக செய்ய? இந்த பொறுத்தது போதும் என்ற நேரத்தில் நான் ஆயிராங்கனி சேரசிங்க மெக்கிட்ட இவர்கிட்ட இதை கற்றினோ அந்த விஷயங்களை சின்ன சின்ன துண்டுகளாக சின்ன சின்ன துணுக்குகளாக காட்சி அமைச்சு ஆட்டங்களை இதுகளெல்லாம் போட்டு ஏற்கனவே பார்த்து கொண்டு இருந்தான். அப்ப இதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாடகமாக்கி பார்ப்போமே. எனக்கு கிடைச்ச அந்த அனுபவங்களை உண்டாக வச்சு பார்க்கறதுக்கான அதுக்கு ஒரு கதை ஒன்று துவப்படுத்தி கதை எழுதணும், அவ்வளவுதான். இப்ப இவனை விட்டா இன்னும் கொஞ்சத்துக்கு மற்றவையெல்லாம் வரிசையா வருகின என்னென்றால் இல்லை என்று பின்ன நாங்கள் தொழிற்துறையில மூடி வைக்க வேண்டியதா. அதுக்கு பிறகு முதலாளிக்கு மறந்தவரை நான் அம்மா எனக்கு ஏன் பேசாதே, என்னால நின்று கதை கேட்கறதில்லை, நான் போறேன் படக்க சம்பளம் கட்டு நிமிந்து பாரு ஒரு உச்சியை தாண்டி இருக்குது. சரி இப்ப அரைநாள வெட்டணும், அதன கால அரைநாள் இதன கந்தோட ஒரு நாள் சம்பளம் முழுதா வெட்டு. நான் பாடுபட்டேன், நான் செய்த வேலைக்கு கூலி தரத்தானே வேணும். கூலி வேணும்னா இந்த வேலையை செய். நான் போறேன் படக்க. சரி சரி நானும் போறேன் முதலாளிக்க. பிறகு ஏன் வந்து சொல்ல எனக்குத்தான் நடக்கும் மங்களம். பொறுத்தது போது நடக்க திரையகன்றவுடன் அந்த பின்னால வெள்ளை திரை கட்டியிருப்பார்கள். வெள்ளைத்திரை கருப்பாக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் வலப்பக்க மேல் மூலையிலிருந்து மேடையின் வலப்பக்க மேல் மூலையிலிருந்து இடப்பக்கத்தினுடைய கீழ் மூலை வரை ஒரு சரிவாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நிற்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிப்படுத்தப்படும். முன்னுக்கு கருப்பாக இருக்கும், பின்னுக்கு இதில் அப்போ இருள் உருவங்களாக தெரியும். அந்த ஒரு ஒரு மேலேருந்து நிற்பார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை பிடித்து வைத்திருப்பது போல் ஒரு பாவனை இருக்கும். இருந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இசை ஒலி கேட்கும். வந்துட்டு வந்துட்டு போரியோ மச்சாள், வந்துட்டு வந்துட்டு போரியோ மச்சாள், வந்துட்டு வந்துட்டு போரியோ மச்சாள் என்ற ஓசை படிப்படியாக மேலே போகும். அப்போ அந்த வந்துட்டு வந்துட்டு போரியோ மச்சாள் அந்த உருவங்கள் இயங்க தொடங்கும். ஒன்றை பிடித்து கொண்டு இயங்குவது போல காலை பின்னுக்கு பின்னுக்கு வைப்பதை போல அந்த அமைப்பு அமையும். ஒரு காலை தூக்கி தூக்கி அதே இடத்துல வைப்பார்கள். ஒரு கொஞ்சம் நினைக்கிற ஒரு சென்டிமீட்டர் அப்படி பின்னுக்கு பின்னுக்கு போகும். ஆனால் நடக்க பெரிய அளவுக்கு இழுக்கிறது போல அது பாவனை, ஒரு கயிற்றை பிடித்து இழுப்பது போல. அடுத்தது கந்தன் கருணை. கந்தன் கருணை அவருடைய மாஸ்டர் பீஸ்ல ஒன்று. நாரதரோடு கூட கந்தன் பூலகத்துக்கு வருகிறார், யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். யாழ்ப்பாணம் நோக்கி செல்வோமே, நாங்கள் யாருக்கும் மஞ்ச மாட்டோமே,
பூலோகம் நோக்கி செல்வோமே, நாங்கள் யாருக்கும் மஞ்ச மாட்டோமே. இது ஆட்டம். ஆட்டத்தோடு வருவார்கள். முதல் இவருடைய கந்தன் கருணையை பார்த்த பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு கல்வி மாதிரி, ஒரு ஒழுக்கம் மாதிரி, அந்த அசைவுகள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட, அந்த தெளிவாக வசன உச்சரிப்புகள், அந்த பாத்திர வார்ப்புகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. இப்படியும் நாடகொத்திய செய்யலாமா என்ற ஆச்சரியம் எங்களுக்கு ஏற்பட்டது. அவருடைய கந்தன் கருணை நாடகம், அதை அவர் தான் இயக்கினவர். கந்தன் கருணையில் காத்தோராயன் கூத்திலிருந்து சில நடன வடிவங்களை நீங்கள் எடுத்து கையாண்டுக்கிறீர்கள். அது எங்களுடைய பாரம்பரிய கூத்திலிருந்து நவீன நாடகத்தை செழுமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக அதை செய்திருக்கிறீர்கள். இப்ப இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீங்கள் அவ்வாறு வெறும் ஒரு கூத்தை வெறும் நடனம் என்றோ அல்லது இசை வடிவம் என்றோ மட்டும் பார்த்து அவற்றை மட்டும் எடுக்கிற முயற்சி தவறானது என்று சொல்லப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம்? எனக்கு தெரியாது. நான் ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன். நாடகம் மூலமாக என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர விரும்புகிறேன் மக்கள்கிட்ட. அதுக்கு கந்தன் கருணையிலிருந்து வந்தால் என்ன, மட்டக்களப்பு கூத்திலிருந்து வந்தா என்ன, மன்னார் கூத்திலிருந்து வந்தா என்ன, எனக்கு இல்லை அதுகளெல்லாம் வேணும். யாழ்ப்பாணத்து வடிவத்திலிருந்து வந்தா என்ன, மலையத்து எனக்கு நான் எடுத்தது அர்ஜுன தபசிலிருந்து மட்டும்தான். கவன் கூத்திலிருந்து இல்லை. கவன் கூத்து தான் நான் முதல்ல நிறைய கற்றிருந்தேன். ஆனால் அர்ஜுன தபசிலிருந்து தான் கொண்டு வந்து இதுக்கு பொருத்தமாக இருந்தது கொண்டு வந்தேன். அதே போல கந்தன் கருணையுமே இப்போ கந்தன் கருணை மூன்று வித்தியாசமான முறையில் மேடியேற்றப்பட்டதும் கந்தன் கருணை எழுதின மாதிரியான ஒன்று இருக்குது. மற்ற காத்தவராயன் கூத்தில் பத்தண்ணா செய்தவர். பிறகு அதே கந்தன் கருணையை எடுத்து இவர் ஒரு ஆட்ட வடிவத்தில் கூத்துகளையும் ஆட்ட வடிவத்தையும் இணைச்சு ஒரு புதிய முறையில் பல கவிஞர்களையும் ஒருங்கிணைச்ச பேசுகிறார். அப்போ இவருடைய தயாரிப்புகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கு. கோயிலுக்கு முன்னால வந்துட்டாங்க. அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வழியாக நிற்கிறாங்க. அங்கே கோயில் வாசல்ல கொஞ்சம் பேர் மறைச்சி கொண்டிருக்காங்க. கேட்கிற கந்தன், சகடையிலே இருப்பவர் யார்? நரதரே கூறும், அந்த சண்டியர்கள் மத்தியிலே நரதரே கூறும். அவர் இப்ப சொல்லுவார் நாரதர். கடைசி பாட்டு தான் அந்த வேல் கொடுக்குற பாட்டு. வேல் எடுத்து அது ஆடி வருவார். பெரிய கடுமையான ஆட்டம். அந்த நேரம் எனக்கு வயது 30 வயதில் ஆடின ஆட்டம் இப்போ 80. ஆடி போட்டு அந்த அப்படியே கொடுப்ப வேலை தந்து விட்டேன், நான் தந்து விட்டேன், அன்னை தந்த சக்தி வேலை தந்து விட்டேன், தந்து விட்டேன், நான் தந்து விட்டேன், சமத்துவம் காணவே தந்து விட்டேன். Thasis had bitterly complained that while he was in Sri Lanka, he was not understood, and critics did not appreciate him enough. Is that true? Yeah, that is true. That is true. The problem is their idea of a Kavidanadagam was completely different from what Nasi created. They didn't realize that this was far superior to the Kavidanadagam they were talking about. That's right. Of course he was bitter for the simple reason he didn't want someone outside Jaffna doing something outside Jaffna. But Tasi went and did a lot of things in Jaffna. That's another matter. But I don't think he was ever recognized for what he was worth. When I came to Sri Lanka, everybody knows Tarcisius. Thank you. When I say Tarcisius, everybody knows who is this great director and theatre maker. So I think that you are in the memories of this older people there, of this theatre maker. When I work there, I see my work like a contribution on the basis of what you have done there. Oh, lovely, thank you. உங்களோட கால் நேர பார்த்து கொண்டிருக்குது. பெருவிரல் எல்லாம் நேர இங்க பார்த்து கொண்டிருக்குது.
முதல்ல நீங்கள் ஒரு 35 பாகைக்கு விரிக்கிறீர்கள் முன்னுக்குள்ளதை பகுதியை. அதுக்கு பிறகு குதிய நேராக எடுத்து வைக்கிறீர்கள். அது பிறகு ஒரு 15 பாகைக்கு என்ன காலை விரிக்கிறீர்கள். அப்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களோட பாடி வந்து 2 காலையும் பேலன்ஸ் பண்ணும். 2018ஆம் ஆண்டு இந்த பணியை தொடங்கி இருந்தோம். 2019 கொரோனா பரவல் ஆரம்பித்ததன் பிரகாரம் நாங்கள் ஜூம் வழியாகத்தான் அவரை தொடர்ச்சியாக 2 வருடங்கள் சந்தித்திருந்தோம் இந்த பாடவிதானத்தை மறுசீரமைப்பதற்கு. அப்பொழுது தான் அறிந்து கொண்டேன் நாங்கள் தாசிசியஸ் அவர்களை சந்திக்காது விட்டிருந்தால் ஈழத்து தமிழ் நாடக உலகின் 50-60 வருட அனுபவங்களை நாங்கள் இழந்திருப்போம். இந்த பாவுக்கு மேல நடிகன் போக தேவையில்லை. ஏனென்றால் அது அலற துவங்கிடும். ஆனால் அவனோட பாட்டு பாட வேண்டும் என்றால் பாதானிக்கும் போகணும். அதுபடியால் தான் சா எல்லாரும் எனக்கு பின்னால சொல்லுங்க பாப்போம். அம்மாவும் இந்த எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நாள் வரைக்கும் இங்க இருந்தார்? அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்ப சுனாமி பிரச்சனைகளால தான் அந்த இடம்பெயர் வந்தது. அது மட்டும் அது வரைக்கும் சேர்ந்தது. எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு? இது சுனாமி வந்த அப்புறம் எல்லாம் அப்படிச்சு. எல்லா ஊர்களும் சுனாமிகள் விழுந்துடுது. விழுந்த உடனே அப்படியே அந்த கட்டாங்கள் அப்படியே நிற்குது. அவ்வளோதான், வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். திரும்பி வர முடிய இல்லை. நானும் படிப்பிச்சு கொண்டிருக்கேன். விமலாவும் அவங்க படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். சொன்னா நீங்கள் படிப்பிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்த நீங்கள் உங்களோட இதை கொண்டு தான் நாங்கள் சிபிக்கிறதுக்கு வந்த நாங்கள் உங்களோட சம்பளத்தை எடுத்து அதில் நீங்கள் எங்களோட வாழ்க்கையும் பார்த்துக்கொண்டு வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பலாம். அதையும் பார்த்துக்கொள்வோம். உங்களோட வீட்டுக்கு அனுப்புங்க, அதை பார்த்துக்கொள்வோம். தன்னுடைய சம்பளத்தை அப்படியே எடுத்து வச்சா ஒரு பக்கத்தில். எதுக்காக என்றால் நாங்கள் திரும்பி போன உடனடியாக நீங்கள் ஒரு அரங்கம் ஒன்று கட்டணும் கொண்டு விரும்புகிறீங்க. நாடக அரங்க கல்லூரி ஒரு நாடகம் ஒன்று கட்டுறதுக்கு விரும்புகிறீர்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவியும் நெருப்பில் குக்கிங் கேஸ் சிலிண்டர் வெடித்து அதில் கருகி சீச்சை போட வேண்டிய நிலை. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு என்றால் அப்படியே அதை கொண்டு வர முடியவில்லை. என்றால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இடையிலே இதெல்லாம் பிஞ்சு போயிடும், கைகாலெல்லாம் பிஞ்சு போயிடும், எல்லாம் வெந்து போயிருந்த உடல். ஆனபடியால் அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்க வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே யூகேக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க நீங்க? இது 92ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணோம். இந்த இதுகளெல்லாம் என்னுடைய ஒய்ஃப் தான் புதுசாக கட்டுவிச்சா. வீட்டிலேருந்து இந்த கராஜ் எல்லாம் ஆஃபீஸாக மாற்றி என்னன்னா அவளுடைய ஆஃபீஸாக வீட்டிலேருந்து வேலை செய்தா. இந்த கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கார்டன் முழுக்கலும் அவருடைய எல்லாமே, இந்த கார்டன் முழுதும் அவருடைய தான் திட்டம் தான். கதிரிகளை போட்டுக்கொண்டு நாங்கள் உட்கார்ந்துருப்போம், 2 பேரும் பேசிக்கொண்டு. நல்ல வெயில் நேரம் அற்புதமாக இருக்கும். ஜன்னல் இருக்குது, அதுதான் என்னுடைய ஸ்டடி ரூம். அங்கே என்னுடைய ஒரு படுக்கையும் இருக்குது. இரவு காலம் அநேகமாக விடியெலும்பி நான் அங்கே மேலுக்கு வந்துடுவேன். மேலுக்கு வந்து அந்த ஜன்னலை திறந்தேன் என்றால் இந்த மரங்கள் எல்லாம் புறாவுகள், குருவியல் நிறைய இருக்கும். நிறைய பறவைகள் இருக்கும். கேட்டுக்கொண்டு போய் சந்தோஷமாக இருக்கும்.
ஒன்று 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 ஒரு புறா இன்னொரு புறாவோட பேசும். இது ஒரு குருவி இன்னொரு குருவிக்கு விளக்கம் கொடுக்கும். கேட்டு கொடுக்க மிக சந்தோஷமாக இருக்கும். காலம் உள்ளனே அது ஒரு வர ஒரு பள்ளி எழுச்சி என்றே சொல்லாமே அற்புதமாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். உடல்நலம் பொதுவாகவே உடல்நலம் இல்லாமல் தான் இருக்கிறார். ஆனால் இப்படி கொஞ்சம் தேர்ன உடனடியாக தன்னுடைய கார்டனுக்குள்ளே வந்து இதெல்லாம் பார்த்து மரங்களோட பேசி அவங்க உடல்நலம் சரியில்லை நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க அவ்வளோ சேர்ஃபுல்லாக இருக்காங்க. அவர் அதான் இப்போவே இவ்வளவு சேஃபுல் முன்பெல்லாம் முந்தின காலங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. மிக இனிமையான காலம் அது. காதல் கல்யாணம் இல்லை தானே எங்களுக்கு அது பேசின கல்யாணம் தான். ஆனால் உடனடியாகவே எனக்கு பிடிச்சு கொண்டது, அவருக்கு பிடிக்க இல்லை. தகப்பன் யாரை சொன்னாலும் திருமணம் செய்வதற்கு அவர் ரெடி. அந்த உங்களுக்கு என்ன வயசு அப்போ? 19+. எனக்கு 20. நீங்க அவரோட என்ன நாடகங்கள், என்னென்ன நாடகங்கள் பார்த்திருக்கீங்க? எல்லா நாடகங்களும் பார்த்திருக்கீங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து நாடகங்கள் ஒன்றும் சொல்லுங்க, என்னென்ன நாடகம்னு சொல்லுங்க, ஞாபகத்துல இருக்கிறது. பார்த்தேன் நான், கோடை பார்த்தேன் நான், சுந்தாட இது அவசரம் பார்த்தேன் நான். அணிங்க வந்தன் அந்த உடனடியாக என்னை பற்றி அறிஞ்சு கொண்டாங்க. வரக்கு முதலே வந்த உடனடியாக அறிஞ்சு கொண்டாங்க. அறிஞ்சு கொண்டு ஏதாவது சந்திப்புகளில் பேசத்து வாங்கினோம். இங்கே நாடகங்கள் போடுறதுக்கு சில ஆட்கள் இருந்தாங்க, திறமைசாலிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேட்குற நேரம் அதில் சேர வேண்டி வந்துட்டு அவ்வளவுதான். இளைய பத்மநாதன், அண்ணாவியார் இளைய பத்மநாதன் இந்தியாவில் இருந்தவர். அவருக்கு எழுதினேன், இப்படி நாடகம் செய்ய விரும்புகிறாங்க, என்ன ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. அவர் மீண்டும் ராமாயணம் மீண்டும் பாரதம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி அனுப்பினார். அனுப்பின உடனே நான் சொன்னேன், இந்த மேடப்படுத்தலுக்கு நான் சில மாற்றங்களை செய்யணும். வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால், சென்ட்ரல் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால் 2600 பேர் இருக்கிற அரங்கம். அதில் நாடகத்தை முடியிட்டோம். டிக்கெட் இல்லாமல் அதில் திருப்பி அனுப்ப வேண்டியிருந்தது. வரவேண்டாம்னு சொல்லி மறைச்சிருமே, அவ்வளோத்துக்கு டிக்கெட் விற்று போயிட்டு. அதில் வந்த சில நடிகர்கள் கேட்டோம், அதுக்கு நடித்த நடிகர்கள் நாங்கள் ஒரு நாடக குரூப்பாக இது கொண்டு போக பண்ணாலும் என்ன. அப்போ துவங்கினதான் அந்த இது. அந்த களரி என்ற பேரும் இளைய பத்மநாதன் தான் வச்சார். ஒரு நாளா இல்லை, ஒரு மாசமா? ஓராண்டு மட்டுமே தானா? ஓராண்டா ஈராண்டா? நாட்டை விட்டு இங்கே நாம் ஓடி வந்தோம், இப்போ நாட்டை மறப்பது நியாயம் என கொண்டோம். நாட்டை விட்டு இங்கே நாம் ஓடி வந்தோம், இப்போ நாட்டை மறப்பது நியாயம் என கொண்டோம். ஊரை மறந்ததென்ன ஐயாவும் உறவை மறந்ததென்ன, ஊரை மறந்ததென்ன ஐயாவும் உறவை மறந்ததென்ன. வீட்டுக்கொரு பிள்ளை நாட்டை காக்க வந்து காட்டிலும் மேட்டிலும் வாட்டம் அடையுதான். வீட்டுக்கொரு பிள்ளை நாட்டை காக்க வந்து காட்டிலும் மேட்டிலும் வாட்டம் அடையுதான். அவன் காலம் வெறும் காலாம், அந்த பாலன் வயிறும் வெறும் வயிற்றான். அவன் காலம் வெறும் காலாம், அந்த பாலன் வயிறும் வெறும் வயிறான். அவர் ஆசைப்பட்டார், உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இணைந்து ஒரு உலகத் தமிழ் நாடக அரங்கை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டுதோறும் தமிழ் நாடக விழாக்களை நடத்த வேண்டும்.
அதற்கான திட்டங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நோக்கத்தோடு எங்களோடு தொடர்பு கொண்டார். அந்த தொடர்பு வழியாக ஒரு பெரிய செயலை நாங்கள் இங்கு செய்தோம். அது என்னன்னு சொன்னால், நாராய் நாராய் நாடக பயணம் என்ற ஒரு பயணம். அது 97ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது. அந்த பயணம் எப்படி நடத்தப்பட்டது என்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடகக்குழு, லண்டனில் இருந்த கலரி நாடகக்குழு, எங்களுடைய பல்கலை அரங்கத்தில் இருந்த நாடகக்குழு, இதில் இருந்த ஏறக்குறைய 30 பேரை ஒருங்கிணைத்து இங்கு சென்னையிலேயே ஒரு வாரம் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். நாராய் நாராய் என்ற விஷயத்தை தேடி நாங்கள் இந்தியாவுக்கு போனாங்க. அங்கே போய் இவ்வளோத்தை கற்று வந்தோம். நாராய் நாராய் கலை பயணத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒளி அமைப்பு, அதாவது டெக்னிக்கல் சைடு வேலை செஞ்சேன். அதுக்கான தொழில்நுட்பத்தில் வந்து நான் வந்து எனக்கு என்ன இதுனா, அந்த மாஸான குரூப் இதில் எல்லாம் வந்து ஷேடோ கிரியேட் பண்ணணும். அப்புறம் எஃபெக்ட் லைட் மூலமாக அந்த கேரக்டர்களை தனித்தனியாக சில பாத்திரங்கள் வந்து தனித்தனியாக பேசும். பெரிய குரூப்பில் ஒரு கிரீக் நாடக வடிப்பாணியில் வந்து திடீர்னு ஒரு கேரக்டர்கள் வந்து தனித்தனியாக பேசும். அப்போல்லாம் வந்து ஒரு அது தனி லைட் செப்பரேட் பண்ணணும். லைட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை செப்பரேட் பண்ணணும். பின்னால் இந்த மாதிரியான அவரே சில ஷேடோ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். சில நாடகங்கள் ரியலிஸ்டிக் நாடகங்கள், குறிப்பாக எந்தையும் தாயும் போன்ற நாடகங்கள் யதார்த்த பாணி நாடகமாக இருந்தது. புதிய தருவீடு, பொறுத்தது போதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ஷனான நாடகங்கள். அப்போது அவர் வந்து ரியலிஸ்டிக் நாடகங்களுக்கு எந்த மாதிரியான லைட்டிங் பேட்டர்ன் நல்லாயிருக்கும், ஆக்ஷன் இந்த மாதிரியான கோரஸு, ரொம்ப ஆக்ரோஷமான அங்க மோதல்கள், இது எல்லாத்துக்குமான லைட் ஷேடு எல்லாம் பேக்ரவுண்டில் சில குச்சிகளை பயன்படுத்துறது, த்ரெட்டு கிளாத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து அவர் வந்து நேச்சுரலாக செய்வார். ஒருதர் அந்த பொள்ளாச்சி ஞானின்ற இடம் அங்கே போய்க்குள்ள பிரான்சிஸ் ஜனம் நடித்தவர் எந்தையும் தாயும் என்ற நாடகம். அதில் முதல் வந்து அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த நாடகம் யாழ்ப்பாணம் மொழி விளங்க இல்லை. ஏதோ ஒரு மலையாள நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், என்னடா இதென்று தான் ரசிகர்கள் இருந்தார். ஒரு கடைசியாக ஒரு கடிதம் வெளிநாட்டில் இருந்து பிள்ளைன்ற கடிதம் தகப்பன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காலம். அவர் யாழ்ப்பாணத்தில் மிக நெருக்கடியான 1992ஆம் ஆண்டில் நடந்தது. ஒரு கப்பலில் தான் கடிதங்கள் வரும். அந்த கட்டம் நடித்த அந்த பிரான்சிஸ் இனத்தை நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து கட்டி அணைத்து கண்ணீர் விட்டார். கொடுத்து வைக்காமல் கண் காணாத கடல் கடந்த தேசங்கள்ல அந்நிய ஜனங்களுக்கு நடுவில தனிமரங்களை அழித்து சீவிக்குதுகள். திருநெல்வேலி வடக்கை சேர்ந்த ஓய்வு பெற்ற சுறாப்பர் வைரவப்பிள்ளை சந்திரப்பிள்ளை பெரியய்யா 18/3/1992 காலை 9:30 மணியளவில் காலமாகிவிட்டார். அதையும் கேட்டீங்க. இவர் காலம் சென்ற மலாயன் பெண்சென்னியர் வைரவப்பிள்ளை மீனாட்சி பிள்ளை தம்பதியரின் சிரேஷ்ட புதல்வனும், காலம் சென்ற கனகம்மாவின் அன்பு கணவரும், மோகன் நியூசிலாந்து, ராஜன் லண்டன், மகேசன் நோர்வே, வாசுகி ஆஸ்திரேலியா, ரோகிணி கனடா, பாஸ்கரன் நெதர்லாந்து, காங்கேயன் அமெரிக்கா, வசந்தன் பிரான்ஸ்,
கோகிலன் ஜெர்மனி, நிரஞ்சன் இத்தாலி, வாசுதேவன் டென்மார்க் ஆகியோரது அருமை தந்தையும், மங்கை நியூசிலாந்து, விமலா லண்டன், வேணி நோவே, விக்னேஸ்வரன் ஆஸ்திரேலியா, ராஜ்குமார் கனடா, புஷ்பா நெதர்லாந்து, கமலா அமெரிக்கா, வைதேகி பிரான்ஸ், கோமலா ஜெர்மனி, நிர்மலா இத்தாலி, புனிதா டென்மார்க் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ஆதவன் நியூசிலாந்து, மாறன் லண்டன். So it was so revealing. And then அந்த சமயத்தில் ராஜீவ் கொலை நடந்து அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்களை ஸ்ரீலங்கன் சொன்னாலே ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய, ஒதுக்கப்பட வேண்டிய, அல்லது விசாரிக்கப்பட வேண்டிய, அல்லது உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு சமூகம் என்ற நேரத்தில் நாங்கள் போய் அங்கே செய்கிறேன்னு சொன்னால் சின்ன வேலை இல்லை சார் அவர் செய்கிறது. ஸோ அண்ட் தென் ஒரு சின்னதாக தான் நாங்கள் கிராக் அவுட் பண்ணுறோம். அது தமிழ் எங்களுக்கு போய்களையும் தெரிஞ்சது. ஓகே, நாங்கள் மீடியாவில் பார்க்குற தமிழகம் இல்லை, தமிழகம் வேற. தமிழகம் எங்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சு கொள்ளுது, தமிழகம் எங்களுடைய வேதனையை புரிஞ்சு கொள்ளுது, தமிழகம் எங்களுடைய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளுது என்று தமிழகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதும் அந்த நாராயணராய் பயணம் தான். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐபிசி தமிழை தொடங்கும் பொழுது ஐபிசி தமிழ் அது தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கான ஒரு வானொலி தொலைக்காட்சி என்ற விதத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. அப்பொழுது நான் கேட்டேன், ஏன் தமிழ் என்று வைக்கிறீர்கள் என்றால், அது புலம்பெயர்ந்து வந்த எங்களுடைய தமிழ் பேசுகின்ற, தமிழை கேட்கின்றவர்கள் புரியக்கூடியவர்களுக்கான. அடுத்த கட்டமாக இங்கு பிறந்து வாழப்போகின்ற பிள்ளைகள் அவர்கள் அதிகமாக ஆங்கிலத்தில் தான் எல்லோருமே பேசுவார்கள். அப்போ ஐபிசி இங்கிலீஷ் என்ற ஒன்றை கொண்டு வருவோம். பாருங்கள் எவ்வாறு அந்த சிந்தனை ஓட்டம் போயிருக்கின்றது பாருங்கள். இப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசுவோம் குறுகிய கால திட்டம், இடைக்கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்றெல்லாம். இப்பொழுதுதான் நாங்கள் பேசுகின்றோம். அதை சிந்தித்து எவ்வாறு அதை கட்டி எழுப்பினார் என்பதை எனக்கு இப்போதுமே சிந்திக்கும் பொழுது வியப்பாக இருக்கும். இந்த தொகுப்பு என்பது தாசி பற்றிய ஒரு மிக அரிய ஆவணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தொகுப்பை பார்த்தால் தாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்க செயல்பாட்டாளரின், தாசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடக செயல்பாட்டாளரின், தாசி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து கலைஞனின் பல முகங்களையும் இந்த மலரின் மூலமாக, தொகுப்பின் மூலமாக நாம் கண்டறிய முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த தொகுப்பை உருவாக்குகிற வேலையில் என்னுடைய உதவியும் அவர்களுக்கு இருந்தது. சுவிஸை பொறுத்தவரையில் தமிழர்கள் 80களின் நடுப்பகுதியில் வந்தார்கள். 80களின் இறுதி பகுதியில் இங்கே இருக்கும் பொழுது பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்நோக்கினாங்க. குறிப்பாக ஒரு இனவாத தாக்குதல்களும் இனவாத பேச்சுக்களுக்கும் இடம்பெற்றது. அதே நேரத்தில் ஊடகங்களும் எங்களுக்கு எதிரான செய்திகளைத்தான் பரப்பி கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் நாடகங்கள் செய்த பொழுது இந்த நாடகங்களை பார்ப்பதற்கு ஒவ்வொரு இடத்திலையும் 200-300 பேர் வருவார்கள். அந்த நாடகத்தை பற்றிய விடயங்களை எழுதுவார்கள். அந்த நாடகத்தை பற்றி எழுதும் பொழுது உள்ளூர் பத்திரிகைகளும் எழுதும். அதே நேரத்தில் சுவிஸ்வராம் வாசிக்கப்படுகிற பத்திரிகைகளும் இந்த நாடகத்தை பற்றிய குறிப்புகளை எழுதுவார்கள். அதற்கு அடுத்ததாக இது தொலைக்காட்சிகளில் வரும் பொழுது ஏறக்குறைய ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளில் ஒரு 80-90% மக்கள் இதனை பார்ப்பார்கள். இப்போ நாங்கள் தாசிஸ் மாஸ்டர் ஆவணப்பட ஷூட்டிங்குக்கு கூப்பிட்றதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அவர் முதல் இங்கே வந்தது 1986ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் இங்கே வந்தவர் ஐயோ நாடகத்துக்காக. அப்புறம் அதை தொடர்ந்து பல நாடகங்கள் அவரோடாக இங்கே தயாரிச்சிருக்கிறோம். அவர் கடைசியாக இங்கே வந்தது 2017ஆம் ஆண்டு. வெறும் கையனாக மேலை நாட்டுக்கு ஓடி வந்த ஒரு அகதி கலைஞன் நான். சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஆண்டன் பொன்ராஜா அங்கிருந்து அழைத்தார். இங்கே சுவிஸ் நாட்டில் சுவிஸ் கலைஞர்களுடன் கூடி தமிழ் கலைஞர்களை வைத்துக்கொண்டு, ஈழத்தமிழ் கலைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு நாடகம் செய்யலாமா என்று பார்க்கிறேன். ஆனால் பயிற்சிகள் வேண்டும், தர முடியுமா என்றார். அந்த சுவிஸ் கலைஞர்களுடன் இணைந்து தமிழ் கலைஞர்களுக்கும் பயிற்சியை கொடுத்து அதை செய்த முயன்ற போது சுவிஸ் கலைஞர்கள் வியந்தார்கள். இந்த இணைவு மேற்கத்திய நாடக வடிவமும் கிழக்கத்திய நாடக வடிவமும்
ஒன்று சேர்வதை சங்கமிப்பதை அவர்களுக்கு வியப்பாக இருந்தது, மலைப்பாகவும் இருந்தது. அவர்கள் அது மகிழ்ந்தார்கள். எனக்கு நாடக பயிற்சி தர்றது அது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு அது போய் என்ன நான் அதை கொடுக்குறது என்னென்னா ஒரு நாடக பயிற்சி தர்றதுக்காக நான் வரையில்லை. அதுலேருந்து சில துளிகளையும் எடுத்து பார்க்க விரும்பினபடியால் அதுகளுக்கு மட்டும் சம்மதிக்கிறேன். இல்லைன்னா நான் பொய்யானவனாகி விடுவேன். ஆனால் நீங்கள் எனக்கு தந்த அந்த உதவிக்காக நீங்கள் இப்போ நான் புதுசாக கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நீங்கள் பரவலும் சாதாரண மனுஷனாக என்றதுக்காகத்தான் நான் இதை திருப்பி உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தாரணும். இருக்க வேணுமென்ற தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுண்ட். நான் பார்க்கறது ஒரு கவுண்டரை பார்க்கிறேன், நடக்கிறது ஒரு கவுண்டர் நடக்கிறேன், பேசுற நேரமெல்லாம் ஒரு கவுண்டர்ல நடக்கிறேன். அப்போ அவர்கள் இங்கே ஐயோண்ட தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தோம். ஐயோண்ட அவலை சொல்லாக தான் அது இங்கே வந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்தது. ஐயோண்டு சந்தோஷமாக ஆச்சரியத்தில் சொன்ன சொல்ல இல்லை, ஐயோண்ட வேதனையோட சொன்ன சொல்லுதான். ஏன் அந்த வேதனையை வெளியில் காட்டினோம் என்ற கேள்வி வந்தது. எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் பறை கொடுத்துட்டு வெறுங்கையோடு ஓடி வந்த மன்னர்கள் இவர்கள். அவைகள்கிட்ட இருக்கிறது தங்களின் உண்மையான நிலையை எடுத்து சொல்ற நேரம் அந்த ஐயோன்ற குரல் தான். அந்த தலைப்பை அவர் அங்கே வச்சுக்கொண்டு அவைகள் வெளியே தீர்மானிச்சிட்டாலும் அதிலே அதுக்கு பிறகு பீட்டர் பிரஸ்லருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓம், இதுதான் இதுக்கு சரியான தலைப்பு. He came to the IU and he's the one that choreographed the dance. I still can do maybe one line of the Tamil dance because I was acting with Anton and he showed us the choreography. So Odi Mailandam, Odi Mailandam, Odi Mailakalama. This I remember. And of course, of course I'm also trained, but trained in the European German school of acting. And of course, these are other forms, these more abstract forms and stylized form, let's say, how it is more formed. And for me, it was a challenge, of course, to learn that and to dance in Tamil. I don't know how was my expression now. Maybe did you understand me or did you understand anything or not? இந்த நாடகம் அகதிகளின் பிரச்சனைகளை நகைச்சுவையுடன் அலசியது. சுவிஸ் முழுவதும் 68 முறை மேடையேற்றப்பட்ட நாடகம் இது. உலகம் பூராவும் ஈழத்தமிழ் மக்கள் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதை பார்க்குற ஒரு விஷயம். அதில் நான் இங்கே ஐரோப்பியர் இலங்கைக்கு வந்தது, அதுக்கு பிறகு இலங்கையில் ஆட்சியை திருப்பி ஒப்படைக்கப்படுது இலங்கை மக்கள்கிட்ட. அதில் வர்ற தொடர்கிற பிரச்சனை, மொழி பிரச்சனை, இதுகளெல்லாம் என்ன நடந்தது என்றதை சொல்றதுக்காகத்தான் ஏன் ஓடுகிறாய். அப்படி சுவிட்சர்லாந்திலிருந்து ஆண்டன் பொன்ராஜா, அவர் நாடக கல்லூரி மாணவர், லண்டனுக்கு வர நேரம் இங்கே வந்து யாரை சொல்லியிருக்கணும், ஏன் ஓடுகிறாய் என்ற நாடகம் போட்டிருந்தார் மாஸ்டர். அவர் வந்து கேட்டார், தரம் படிச்சு பாருங்கண்ணன் கொடுத்துன்னு அவர் சொன்னார், சுவிஸ்காரங்களுக்கு நாங்கள் யாருன்ற தெரியல,
நாங்கள் அங்கே பானோஃபில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் பூங்காவிலையும் பார்க்குகளையும் படுத்து கிடக்கிற ஒரு நாடோடிகளாக எங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆரண்டதை சொல்லுவோம். இது ஒரு நல்ல இது, நாங்கள் கொண்டு போய் செய்ய போகிறோம். அப்போ ஓடிக்கொண்டே இருப்பார்கள், மழை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஓடுறப்போ இது எங்களோட கூத்து பாரம்பரியத்திலிருந்து வருகிறது. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தேன். நான் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தேன். அதை வச்சுக்கொண்டு இதை ஆண்டன் பொன் ராஜாவும் பீட்டர் பிரஸ்லரும் அதை ஜெர்மனிக்கு மொழிபெயர்த்தனும். அப்ப இந்த இடத்துல ஜெர்மனியில விருத்தமாக கூறவனும், எந்த இடத்துல தமிழில சொல்லணும், எந்த இடத்துல ஆங்கிலத்துல அதை கொண்டு வரணும் என்றதை தீர்மானிச்சனும். ஆட்சியாளரை ஆங்கிலத்தில் பேச வச்சோம். ஆட்சியாளரை ஆங்கிலத்தில், ஓடுற மக்கள்கிட்ட தமிழ்ல சொல்ல வச்சோம். மக்களுக்கு அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு கோமாளியை கொண்டு வந்தோம். அது ஆண்டன் அந்த இடத்துல எடுத்துக்கொண்டார். இவ்வளத்தை நாங்கள் செய்து எனக்கு தெரியாது என்ன மாதிரி வரப்போகுது உண்டு. என்னுடைய வேலை தயாரிக்கிறத சரியாக தயாரிக்கணும். நான் தயாரிச்சு ஒப்படைச்சேன். எனக்கு என்றொரு நாடு, எனக்கு என்றொரு நாடு, எனக்கு என்றொரு நாடு, Es wird mein eigen Land. Es wird mis eigene. Es wird mis eigen. குல்டூர் பெனோராமா என்ற மண்டபத்தில் ஸ்ரீ சலாமி என்ற நாடகம் 1989 மேடையேறியது. குறைந்தது 50 மேடைகளை சுவிஸ் நாடு பூராவும் அது கண்டது. இந்த நாடகத்துக்கு கிடைத்த வெற்றி தமிழ் கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் சுவிஸ் நாடக கலைஞர்களுக்கும் கிடைத்த வெற்றி ஒரு இன்டர் கல்ச்சரல் வெற்றியாக அது கருதப்பட்டது, பாராட்டப்பட்டது. 1958 தனி சிங்களம் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் ஸ்ரீ என்ற சிங்கள எழுத்தை பொறித்தே நாட்டில் உள்ள அனைத்து வாகனங்களும் உலாவ பெற வேண்டும் என்ற சட்டம் வந்தபோது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பெண் அவரை உயிரோடையே தார் பீப்பாயில் இறக்கி வெளியே எடுத்து அவருடைய மார்பில் சிங்களஸ்ரீ ஆணியை கொண்டு சிங்களஸ்ரீ பதித்து விட்டிருந்தார்கள். அந்த காட்சியை அந்த படையில் பார்த்த பொழுது நான் திடுக்கிட்டு போனேன். எனக்கு வயது 17 அந்த நேரம். நான் பள்ளி மாணவன். என்னால் தாங்க முடியாமல் போயிட்டு 2 வருடங்கள் நான் என்னுடைய படிப்பை தொடர முடியவில்லை. இங்கே வந்த பொழுது பீட்டர் பிரஸ்லே என்னிடம் கேட்டார், இந்த அலைவு தொடர்பாக, இந்த அகதிக்கோலம் தொடர்பாக உங்களை பாதித்தது எது? தார் பீப்பாய்க்குள் தோய்த்து எடுக்கப்பட்ட அந்த பெண்ணின் உருவத்தை பற்றி கூறினேன். உடனடியாக பீட்டர் பிரஸ்லே சொன்னார், அந்த ஸ்ரீ எங்களுக்கு முதலில் வேண்டும், அடுத்ததாக என்ன சொல் போடலாம். ஒரு தண்டங்களால் அவர்கள் எங்களுக்கு அடித்ததை பற்றி, மக்களுக்கு அடித்ததை பற்றி நாங்கள் கூறிய பொழுது சலாமி, அதாவது இத்தாலிய உணவு வகையான சலாமியை அவர் அதுக்குள் சேர்க்கலாம் என்றார். அப்பொழுது ஸ்ரீ சலாமி என்ற பெயர் யாரையும் பாதிக்காத வகையில் அப்படியே அங்கே குறிக்கப்பட்டது. ஸ்ரீ சலாமின் முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையில சுவிஸின் தேசிய தொலைக்காட்சி எமது நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து குல்டூர் ஆக்டுவல் என்ற ஒரு நிகழ்ச்சியில் இதனை ஒளிபரப்பியது. இந்த குல்டூர் ஆக்டுவல் என்பது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த சுவிஸில் நடைபெறும் நாடகங்கள், மிக மிக முக்கிய நாடகங்களில் ஒரு நாடகத்தை அவர்கள் ஒளிபரப்பு செய்வார்கள். ஒரு நாடகத்தை பற்றிய ஒரு விவரணம் வருவதென்று சொன்னால் அது சாதாரணமாக நினைச்சு பார்க்க முடியாத விடயம். அது ஸ்ரீசலாமிக்கு கிடைத்தது. அப்பாவி மக்களை, ஆண்களை, பெண்களை, முதியோரை, குழந்தைகளை வந்து சும்மா சுட்டு குவிச்சாங்க. Männer und Frauen, alte Menschen und Kinder, getötet ohne Grund. நாங்கள் சொன்னோம், ஐயோ வேண்டாம், அவர்கள் சொன்னார்கள், பொத்தராவா.
in Sri Salami it was a commissioned play, if you want, so which was adapted and put into an intercultural process, where strong artistic personality like Tarsi bringing in, if you want to say, from the East, bringing it here. And here it was tested out, or it was a dialectical process. It's very Brechtian, if you want. Ruda Klaus and Prince Pandavas was something, a fusion between. பாண்டவர்களும் கிளவுஸ் முனிவரும் என்ற இந்த நாடகம் இரு நாட்டு இதிகாசங்களின் இணைவு எனலாம். பாண்டவர்கள் கதை நமக்கு தெரியும். சுவிஸ் இதிகாசத்தில் கிளவுஸ் முனிவர் சுவிட்சர்லாந்தை நாட்டு நலனுக்காக ஒன்றிணைத்தார். நமது இதிகாசத்தில் மக்களின் நன்மைக்காக நாடு பிரிக்கப்பட்டது. Duryodhana, mit Gewalt. Es ist meins, nicht den Pandavas. Mein Vater, der König, ist ein Dummkopf, das Land zu teilen. Sakuni, Henkel, es kostet nun zu viel. Verhandlungen, ein kleines Würfelspiel und schwupp haben wir sie im Sack. Karma, Negotiation, Shit. Ich bin doch keine Frau. பொன்னை வைத்தேன் மண்ணை வைத்தேன் தொக்கட்டார் மலையில் ஆனை சேனை அடியை வைத்தேன் தொக்கட்டார் மண்ணிலே மன்னிப்புண்டோ எமக்கொரு கடமை உண்டு Ironically, it was when we had the premiere there in a very good house, theater house here. We had the bomb threat. You remember? Coming with letters saying if this foreign Tamils, they use more bad words, they will perform in this place, we will blow it up. And for me, it almost never happened in Switzerland. We are not used to this, you know. And in a way, it showed also the state of the society, which was not only just welcome, 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 and so. And in the other hand, maybe that sounds a little bit, for a Swiss, it's easy to say that we also created a reaction by art. Yeah.
And the point was always where we also sometimes call it's the quality. The quality counts. And the quality in this, it was very high because also of the training and everything. And I mean, Anton was the guy who had to carry all the burdens of the people here at Sivaj and all the others because they had difficult life. It was not easy. Peter was not just with us. We had Iranians with us. Subsequently, there were Africans. And before that, he had worked with South Asian artists. And not just place. He was looking for the human emancipation. But wherever he found people downtrodden, he said, I'm there to help them. Not just as Jamal Salman. That's what I saw in Peter. That's why I said when I introduced him to you, he is the Bruder Klaus of the 21st century Switzerland. You know, Bruder Klaus is a person who brought the whole nation together, all cantons together, and made this a unified country. That is there in Peter. He brought, and now he's acting on bringing together different other nations as well. I think at least 10 or 12 needing nations, needing people in need are being brought in together by Peter Klaus, Bruder Klaus, or Peter Klaus, I would say. Peter Klaus. Peter Klaus is better. Your association with Tamils is very long because they arrived here as refugees. And they established their identity through theatre. And you have been very helpful in establishing that identity. I worked as a producer and a director in Swiss German productions, but then I also was in an organization, Culture and Development, for sustaining the other cultures, and one of these was a project with Tamil theatre, and there I got the contact, and together with Peter Braschel in Malayalam we started with intercultural productions. And then a few years after, we had a project, or this was for the William Tell stories, the saga in Switzerland. In our theatre, all the mythological heroes can come anytime, present time, and they will deal with the present problem over there. But that's why this William Tell story, I told so many people, if the William Tell comes, what will happen? Everyone is refused. Oh, no, it's not. It won't work. What would happen with William Tell if he lives nowadays in Switzerland as an old man? With a Tamil nurse who looked after him, and well, then this was the story, and one of the main scenes were the core scenes was the Apfelschuss, the shooting with the apple on the head of the young son of William Tell, as a Tamil kutu, like a kutu. And there Tarcisius also participated. He trained the group for this dance, for the kutu. So this was a very, very, very interesting production. நாடகம் முடிகிற நேரம் நான் பயந்தேன். அதாவது வில்லியம் தெல் ஒரு மிக மாண்பு மிக்க ஒரு வரலாறு, அதை தமிழ் கூத்தோடு கொண்டு போய் கலக்கிற நேரத்தில் என்ன நடக்க போகுது. ஆனால் தமிழ் கூத்துல ஒரு எடுப்பான ஒரு வில்லியம் தெல் தோன்றி ஒரு நல்ல ஒரு காவலன் அங்கே வந்து கூவி அதை கொண்டு வந்து உடனடியாக அதில் ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன எழுச்சி. அங்கே ஒரு தமிழ் ரசிகர்களும் அதுக்குள்ளே இருக்கையில் இருந்த முழுதுமே
மக்கள் அந்த கடைசி 20 நிமிஷம் அவர்களுக்கு பாஷை இவர் பேசிய மொழி விளங்க இல்லை, ஆனால் நாடகம் விளங்கிச்சது, அவருடைய ஆட்டம் விளங்கிச்சது. ஒரு பெரிய கரவசம் கொடுத்தார்கள். I tried also to mix in the main sentences, in the dialogues, Tamil and Swiss German without translation. You know, so the context had to be the dialogues had to be constructed like this, that from the answer in Tamil or the replica in Swiss German, the people, the audience could understand. Right. You know. Yes. William Tell, ஒரு கொலைகாரனா டெரரிஸ்டா? Gott allein ist Vaters Richter. Freiheitக்காக கொல்ல முடியுமா? Es gibt bessere Wege zur Freiheit als zu töten. The people who was there, who looked at the play, they found it great. But in the medias, there were many people who said it's blasphemic, it's a shame you do that. This nationalist like religion, you know, the William Tell. It's like a religion figure. You can't do this. No way. So we had many also negative feedbacks. We had racism attacks in Lucerne after the first night. Racist shot the windows and so on. And it was okay because we had big press with that. Also, these productions afterwards were a big success. Yeah. So this showed there were many sympathies of Swiss people towards the Tamil community and their cultural activities. So they're not the people that works in the kitchen or whatever. No, they also have a culture. They also have they want to express themselves like contemporary themes in theater. Gefreit und anderswo begraben. Schön, schön. Nein, schön. Schön verliert. எனக்கு இந்த நாடகம் இந்திய இதிகாசத்தை ஞாபகப்படுத்துச்சு. அதாவது நல்ல சக்தியும் தீய சக்தியும் சண்டை போடுற மாதிரி. எனக்கு இந்த நாடகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் கலாச்சாரம் வழியா வில்லியம் டெல் கதையை நல்லா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இப்பொழுது தயாரிக்கப்பட்ட வில்லியம் டெல் ஓர் உண்மையான தரமான நாடகம். அது ஒரு மைல்கல். அங்கே இந்தியாவில் அவர்கள் இப்போ அந்த தெருக்கூத்துகளை மிகவும் பக்தியோடு சடங்குகள் எல்லாம் வச்சு செய்வினோம். இங்கே நாங்கள் தியேட்டர், எங்களோட தியேட்டருக்கு அதை உடனடியாக கொண்டு வந்து செய்கிறீர்கள். இந்த சலங்கை கட்டுறது கூட அங்கே ஒரு சடங்காகத்தான் செய்யப்படும். நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது. எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாமல் நாளைக்கு சொல்கிறேன்ன்றது எல்லாம் தப்பு. எங்கே சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் அவங்களுடைய அடையாளத்தை காட்டணும். பனிமலை கூத்தாடி அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு மனதாய் இங்கு கூடி வந்தோ புரிந்த போரை பாட அதில் பிரிந்த காதை கூற எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கலாச்சாரம், அது இலங்கையிலேருந்து வந்ததாக இருக்கட்டும், இந்தியாவிலேருந்து வந்ததாக இருக்கட்டும், எங்களுடைய கலாச்சாரம் அது வந்து பழைய கலாச்சாரம்.
நான் பரதநாட்டியத்தை பற்றியோ இதில் பற்றியோ பேசலை, கர்நாடக சங்கீதத்தை பற்றியோ பேசலை. எங்களுடைய கூத்து வடிவங்கள் எவ்வளவு செழுமையாக இருந்தது, அது பார்க்க எவ்வளவு அழகாக இருந்தது என்றதை சொல்வதற்காக ஒரு ஒரு சாம்பிளாக காட்டினது தான் இது. இப்போ இந்த 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 நாடகத்தில் நிறைய சொன்னால் இப்படி செய்தால்தான் இது ஒரு இப்படி தான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை நீங்க உங்களுடைய பயிற்சி கூட ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் இருக்க இல்லை. நெறிப்படுத்தி கொண்டு போகிறோம். நாடகம் வளர்ந்து கொண்டு போகுது, முயற்சி வளர்ந்து கொண்டு போகுது, பயிற்சி வளர்ந்து கொண்டு போகுது, நான் வளர்ந்து கொண்டு போகிறோம். நாங்கள் அவ்வளவு பேரும் இணைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுல தான் இருக்கிறோம். அப்போ நாடக பயிற்சி முடிய நாடகம் நிறைவேற்ற முடிய அது முடிஞ்ச கதை அல்ல. நாடக பயிற்சியின் கடைசி நாளின் வெளிப்பாடாக மேடை அமைப்பு மேடையேற்றம் வருது. ஆனால் அந்த மேடையேற்றத்தோட அந்த அவன் கடைசி பயிற்சி முடிய இல்லை, அவன் அடுத்த கட்டத்துக்கு போறான். When you work with the actors, and I was very impressed after the rehearsals. You go back and you serve the actors, and you say to me on the stage, I'm very clear, I'm the director, but after the exercises, after the rehearsals, I'm a server. That was very, very nice. And I've learned that, so that you are not the big boss, you know. I've served them the meal, and that was very impressive. Yes, I was much older than them, more like a father. So I was really feeling happy to feed my children. Yes. Because, I mean, after our performance, our duty, yes, we are a family. Yes. That's how we felt. Yes. And luckily for us, you became a part of our family. Yes. வாழ்க்கையை ஒரு கூடா பார்த்தார். நோ இட்ஸ் எ நெஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு அது எனக்கு ஐ ரியலி திங்க் இட்ஸ் வேல்யூபிள். யூனோ அந்த சேர்ந்து கட்டுற கூடு அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம கட்டின கூடுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. யூனோ வி கேன் ஸ்டில் பி கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்டில் ஸ்டே இந்த கூடு அப்படிங்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஐ திங்க் பண்பு ரீதியாக Tasi was also more open. அவருடைய both London life and இயல்பாகவே open to receive வேற பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, நம்மளோட மென்டல் ஸ்டேட் எல்லாத்தையுமே கவனத்தில் எடுப்பார். பார்போற்றும் வீரநடை சீரேற்றும் ஈழ மண்ணில், பார்போற்றும் வீரநடை சீரேற்றும் ஈழமண்ணில், ஏறேறும் வேலேறும் சுதந்திரத்தின் சூலேறும், ஏறேறும் வேலேறும் சுதந்திரத்தின் சூலேறும், பேருரையே இவர்களோடு இன்று சேர்வதும் கலந்துரையாடுவதும் எனக்கு கிடைத்த பாக்கியம். வாழ்கவென்று மங்களங்கள் கூறுவோம், ஆவண சாட்சி உங்களுக்கு மங்களங்கள் கூறுவோம். வாழ்க வாழ்க வாழ்கவென்று மங்களங்கள் கூறுவோம். தொட்டுக்கும் ஒரு 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 தொட்டு